Hi friends, welcome to our channel Charu Talks. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MS Word tutorial பத்தி பார்க்க போறோங்க. நம்ம சேனல்ல நான் வந்து கிராமர் சீரிஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிராமர் வீடியோஸ் நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து நிறைய ஜெனரல் டாபிக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் இந்த மாதிரி நிறையவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேர்ப் சீரிஸும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து MS Wordம் நான் வந்து நிறைய பார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கும் வந்து நம்ம MS Word டியூட்டோரியல் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல போட்டிருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. நம்மளோட MS Wordல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். டிசைன் ஆப்ஷன், அதுக்கப்புறமா லே அவுட் ஆப்ஷன், இதை பத்தி தான் கிளான்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். டிசைன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஏதாவது வேர்ட்ல எழுதுறோம் இல்லையா, அந்த வேர்ட்ல எழுதும் போது அந்த வேர்டை நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து டிசைனா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தீம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, டிசைனுக்கு போங்க, அதுல தீம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுல நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வருது. ஆஃபீஸ், ஃபேசட், கேலரி, இன்டீக்ரல், அயான் போர்ட், ஆர்கானிக், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட் நம்ம பவர் பாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, பிரசன்டேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தீம்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வருது. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா இந்த நிறைய இந்த மாதிரி டைட்டில் அப்படின்னு போட்டு வருது பாருங்க. இது வந்து ஒவ்வொரு தீமுக்கும் நடுவில் இருக்கிற டைட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆஃபீஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு அங்க வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இப்ப கேலரி அந்த தீமை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த கேலரி தீம்க்கு ஏத்த மாதிரி நிறைய ஃபான்ட்ஸ் இந்த மாதிரி மேல போட்டிருக்காங்க இல்லையா, நிறைய தீம்ஸ் அது வந்து வரும். உங்களுக்கு இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு பேரை வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ நான் ஒரு டைட்டில்ஸ் வந்து செலக்ட் பண்றேன். அப்ப அந்த டைட்டில் செலக்ட் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு வரும். இதுலயே நம்ம வந்து ஃபான்ட்ஸ் அண்ட் கலர்ஸை வந்து மாத்தி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கிடையாது. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், ரொம்ப வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இப்ப நம்ம MS Wordன்னு பாக்குறதுனால நான் வந்து உங்களுக்கு அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு டைட்டிலா நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பெருசாகும், சின்னதாகும், ஒவ்வொரு ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் கலர்ஸ் ஃபான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இப்ப கலர்ஸ்னு இருக்கு. அந்த ஒவ்வொரு கலருக்கு பக்கத்துலயும் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. அந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இங்க பாருங்க அந்த டைட்டில் அதெல்லாம் மறுபடியும் சேஞ்ச் ஆகும். நம்ம என்ன செலக்ட் பண்ணாலும் அந்த டைட்டில் அந்த மாதிரி போட்டு நிறைய ஃபான்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நீங்க வந்து என்ன ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க அதுக்கேத்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபான்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். நான் கிரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கனால எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கிரீன்ல வருது. இதுவே நீங்க ப்ளூ கலர் வச்சீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறது அந்த ஆரமா கலர் போட்டுச்சு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல காமிக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம லே அவுட் ஆப்ஷன் பார்க்கலாம். லே அவுட்ல வந்து மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், சைஸ், காலம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோல சொல்றேன். இப்ப மார்ஜின்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம பேஜ்ல நம்ம மார்ஜின் போடுவோம்ல எழுதும் போது, அதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி மார்ஜின் மாதிரி நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க இன்டென்ட், ஸ்பேசிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு இன்டென்ட் அதாவது ஸ்பேசிங் வேணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம். ஒரு பேராக்கும் ஏத்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம இங்க தனியாவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓரியன்டேஷன், போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். இப்ப நம்ம மொபைல் போன்ல பார்க்கும்போது ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஸ்கிரீன் அப்படியே போர்ட்ரேட் மொபைல் இருக்கிற மாதிரியே கூட வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு லேண்ட்ஸ்கேப்பாவும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட வேர்ட்லயும் நம்ம வந்து ஓரியன்டேஷன் பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து சைஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். இது வந்து டேப்லாய்ட் சைஸ். பேப்பர் அப்படின்னா நம்ம நார்மல் பேப்பர் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டேப்லாய்டு அப்படின்னா பெருசா டேப் சைஸ்க்கு நம்ம வந்து அந்த பேஜை வந்து நல்லா விரிச்சு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான். இப்ப சைஸ் அதே மாதிரி நிறைய இருக்கு. A3, A4, A5. உங்களுக்கு நம்ம வந்து எழுதுற வேர்ட் டாக்குமெண்ட் எந்த சைஸ்ல வேணுமோ அது நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி காலம்ஸும் இருக்கு. நம்மளுக்கு காலம் வந்து எப்படி வேணுமோ அதை மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
பேஜ் பிரேக்ஸ் அண்ட் செக்ஷன் பிரேக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு நான் வேற ஒரு வீடியோல வேணா சொல்றேன். பட் அது உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்கும்போது புரியும். உங்களுக்கு வந்து பேஜ் பிரேக் வேணுமா இல்ல செக்ஷன் பிரேக் வேணுமா அப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருக்கிற ஆப்ஷனை உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்பரிங் வைக்கிறது. நான் வந்து நன்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு நம்பர் வந்து எப்படி ஈவன் பேஜஸ்ல வேணுமா ஆட் பேஜஸ்ல வேணுமா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் சொன்ன இல்லையா இன்டென்ஸ் ஸ்பேசிங், அதுல வந்து 0 சென்டிமீட்டர் 0 பாயிண்ட் அப்படி இருக்கு. உங்களுக்கு வந்து அது வந்து எதுவுமே இன்டென்ட் எதுவுமே இல்லாம இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு நம்பர் வச்சு அந்த இன்டென்ட நீங்க வந்து மாத்திக்கலாம். அதாவது பேராகிராஃப் ஸ்பேசிங்கா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வேர்ட் ஸ்பேசிங்கா இருக்கட்டும் நீங்க வந்து மாத்தி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எம்எஸ் வேர்ட்ல அந்த டிசைன் அண்ட் லே அவுட் ஆப்ஷன் வந்து என்னென்ன இருக்கு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் வீடியோவா நான் இந்த வந்து மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. Also don't forget to subscribe to our channel Charu Talk so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.